வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பாசி பயிர் கடைஞ்சி முருங்கைக்காய் மசால் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். 100 கிராம் பாசி பயிர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு தக்காளி பழம், ரெண்டு பச்சை மிளகா, நான் ஒரு 4-5 வெள்ளைப்பூடு பருப்பு போடுறேன். இது வந்து தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டுடலாம். வேகட்டும், ஒரு 6-7 விசில் வரணும். வெந்ததுக்கப்புறம் அதை கடைச்சி தாளிச்சுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்கலாம். நல்லா வேகணும், அதனால் ஒரு 6-7 விசில் வரணும். இந்த முருங்காய்க்கு அரைக்கிறதுக்கு நம்ம மசாலுக்கு எடுத்துக்கலாம். என்னன்னு முருங்காய்க்கு மசால் பண்ணுறதுக்கு இந்த தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் அதுக்கு கூட கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, போட்டுக்கலாம். கொஞ்சம் வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்சிட்டு முருங்கைக்காய் மசால் பண்ணுறதை காமிக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. முருங்கைக்காய் மசால் சூப்பராக இருக்கும். எந்த சாப்பாட்டுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா இருக்குது சைடு. மசாலா அரைச்சாச்சு. முருங்காய் தாளிச்சு விட்றோம். அன்னைக்கு வச்சு செஞ்சது முருங்காய் பொரியல், இன்றைக்கி வந்து மசால் பண்ணியிருக்கேன். இது சாப்பிட்டு பாருங்கள், எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வெறுவாயிலே சாப்பிட்லாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, சோம்பு போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறது போட்டு கல் உப்பு சேர்த்துக்கலாம்.
சிக்கன் மசாலா தான், சக்தி சிக்கன் மசாலா. இதை சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மசால் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைக்கலைன்னா புளிக்குழம்பு பொடி போடுவீங்களா, அதில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மசால் பொடி. கொஞ்சம் மஞ்சள் தூள். நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிட்டோம். முருங்கைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். அன்னைக்கு செஞ்சது முருங்கைக்காய் பொரியல். இது மசால் போட்டிருக்கு. இது முருங்கைக்காய் கிரேவி சூப்பராக இருக்கும். சும்மா வெறுவாயிலே சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு பயிறு வெந்துருச்சு. தாளிச்சிடலாம். கடைஞ்சி அது வெந்துருச்சு. கொஞ்சம் பருப்பு மொத்த வச்சு நல்லா கடைஞ்சி விட்ருக்கேன். இப்போ தாளிச்சு விட்ருவோம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. சீரகம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் மிளகாயெல்லாம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் பாய்ச்சி பயிர் வந்துருச்சு. முருங்கைக்காய் ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் மசால் கிரேவி சூப்பராக இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்குது. சாப்பாடு பாசி பயிர் கடைஞ்சி முருங்கைக்காய் மசால் தயிர் இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு பாசி பயிர் கடைஞ்சி முருங்கைக்காய் கிரேவி பண்ணியிருக்கேன். தேங்காய், சோம்பு, சீரகம், வெள்ளைப்பூடெல்லாம் அரைச்சி கிரேவி பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. அது வெறுவாயிலே சாப்பிட்லாம், நல்லா தட்டில் வச்சு. அது நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி சமையல் இதுதான் எங்கள் வீட்டில். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன்னை கண்டு நான் சொக்கி நிற்கிறேன், கண்ணுக்குள்ளதான் தண்ணி வைக்கிறேன், சொல்லாமத்தான் தத்தளிக்கிறேன், தானாமத்தான் தள்ளி நிற்கிறேன், பாசமுன்னு சொன்னாம் பாட வேணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சமையல் இதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.